குரூப் டி எக்ஸாம் 2026 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சயின்ஸ் டாபிக் கம்ப்ளீட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி தான் இதுல வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்குள்ள வாரீங்க, எதுவுமே தெரியாம இருக்கும்போது முதல்ல என்னென்ன டாபிக் இருக்கு சிலபஸ் ஓரியன்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி டெஸ்ட் போடுறது, இது வந்து என்னன்னா ஒரு பிகினருக்கானது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணாம இருப்போம். அங்கங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் எப்படி ஹோலிஸ்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது ரிவைஸ் பண்ணி, அதுக்கு எப்படி டெஸ்ட் போடுறது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறேன்னா, இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். லாஸ்ட் வருஷம் நான் குரூப் டிக்கு ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலன்னா ஃபீட்பேக் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 75 வந்து அவங்களோட ரா ஸ்கோர் எடுத்திருந்தாங்க. அவங்க நம்மளோட பிசிக்ஸோட பிளேலிஸ்ட் வந்து நான் எப்படி எடுப்பேன்னா கம்ப்ளீட்டா ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ குரூப் டியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் என்ன பண்ணுவேன்னா எடுப்பேன். ஸோ அதில் லாஸ்ட் வருஷம் எடுக்கும்போது அந்த பிளேலிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதையும் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளவு ஸ்கோர் பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா என்கிட்ட தான் படிச்சாங்கன்னா அப்படி கிடையாது. ஆன்லைன்ல நிறைய சோர்ஸ் இருக்கும். என்னோட சோர்ஸா உங்களுக்கு என்ன இருக்குன்னா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, அவ்வளவுதான். சரி, அடுத்து பாருங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் 71 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சில ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா அவங்க ஓவரால் பார்க்கும்போது கம்மியா எடுத்தாலும் பட் அவங்க சயின்ஸ்ல எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னோட கிளாஸஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தனா ஜஸ்ட் நார்மலா உங்களோட சயின்ஸ் கிளாஸஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து ஃபீட்பேக் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே என்னன்னா உங்களோட சயின்ஸ் வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ் 2 மாசத்து, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து என்னோட சேனலே உங்களுக்கு தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சயின்ஸ்ல நல்ல ஸ்கோர் தான். ஸ்கோரை பொறுத்தளவுக்கு என்னன்னா 25க்குமே 25 எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு ஹை இப்போ நீங்க ஒரு 19 கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா பண்றதுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன வந்துன்னா கட் ஆஃப் கிட்ட ஓடி வந்துடும். அதுதான். அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்களோட ரா ஸ்கோர் வந்து 74 நல்ல ஸ்கோரு. அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சயின்ஸ் கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் சயின்ஸ்ல நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ் வந்து போட்டிருந்தேன், அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுல வந்து என்னன்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் நான் கிளாஸ் எடுத்திருந்தேன். அது ரொம்பவே வந்து கிளாரிட்டியா இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் ஓவராலாவே உங்களோட சயின்ஸ் கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சார், உங்களோட கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஸ்கோர் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்க 67 கிட்ட எடுத்துட்டாங்க. சயின்ஸ் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பிளேலிஸ்ட் பிளஸ் சயின்ஸ் கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சயின்ஸ் கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ் வீடியோ பிளஸ் கரண்ட் அஃபேருமே. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாவே வந்து 2 டாபிக் தான் எடுப்பேன். அதாவது சப்ஜெக்ட் பார்த்தா ஜிகே பிளஸ் வந்து மேத். ஸோ ஜிகேல சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இதெல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி மேத். ஸோ இந்த இடத்த கவலைப்படாதீங்க. குரூப் டிக்கு நான் மேத்துக்கான சீரீஸ்மே எடுப்பேன். பட் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி. அதை நான் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸோட நியூமரிக்கல் பிடிஎஃப் அண்ட் ஃபார்முலா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சரி, இது சொல்றதுக்கான ரீசன் வந்து இவங்கெல்லாம் வந்து என்னாலதான் வந்து கிளியர் பண்ணாங்க, இவ்வளவு ஸ்கோர் எடுத்தாங்கலாம் நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஆன்லைன்ல நிறைய சோர்ஸ் இருக்கும். அதுல என்னோட சோர்ஸ் அவங்க பெஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான். ஏன்னா புதுசா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட்ஃபுல்லா, இப்ப நானே ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா டவுட்ஃபுல்லா இருக்கும். சார் ஒழுங்கா கிளாஸ் எடுப்பாரா, இவர் சொல்றது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணா என்னால கிளியர் பண்ண முடியுமா, டவுட் இருக்கும்ல. அதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, இப்ப வாங்க. இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். குரூப் டியோட எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம்னாவே உங்க மைண்ட்ல என்ன ஓடும்னா சிலபஸ் தான். ஸோ இந்த சிலபஸ் எங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதை ஒட்டி வச்சுக்கோங்க. இல்ல உங்களோட நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க.
சயின்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து ரீகலெக்ட் பண்றேன். ஸோ 25 கொஸ்டின்ஸ் இருக்கு, 25 மார்க். இதை எப்படி வந்து நம்ம கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்றது? அதை மட்டும் நான் சொல்றேன். இப்ப இது வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் இருந்ததுதான், ரைட்டா? 25 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு 25 மார்க் வந்து கிடைக்கும். இல்ல நெகட்டிவ்மே இருக்கு. சரி, இப்ப டீடைல் சிலபஸ். டீடைல் சிலபஸ்ல என்ன சொல்லிருக்கான்னு பாருங்களேன். ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ். லைஃப் சயின்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, பயாலஜி தான். லைஃப் சயின்ஸ்னா பயாலஜி டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸான பயாலஜி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அது எது? சிபிஎஸ்இ. இங்க க்ளூவே என்னன்னா சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ மீன்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கு. ஸோ அப்ப என்னன்னா கொஸ்டின் என்சிஆர்டி புக்ல தான் வரும். அதை நான் 100% சொல்றேன். சில ஸ்டூடெண்ட் டவுட் வரலாம். சார் நான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் புக் தான் வந்து லேர்ன் பண்ணியிருந்தேன். அதையே நான் ஃபாலோ பண்ணலன்னா பண்ணலாம். பட் சில டாபிக் வந்து என்னன்னா என்சிஆர்டில இருக்கிறது ஸ்கூல் புக்ல இருக்காது, தமிழ்நாடு புக்ல இருக்காது. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும், நீங்க மாடிஃபை பண்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இது சில டவுட் இருக்கலாம், அதனால கிளாரிஃபை பண்றேன். இப்ப என்சிஆர்டி புக்ல 6வதுல இருந்து 10வது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்டா? சரி, சிலபஸ்ல வந்து இது இருக்கு. இப்ப என்சிஆர்டிக்கான லிங்க், அதாவது பிடிஎஃப் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிஎஃப் லிங்க் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்ப இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் 6ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட், அதே தமிழ் மீடியத்துக்குமே என்னன்னா சயின்ஸ் 6ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட். நான் ஸ்கூல் புக்கவே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 6வதுல இருந்து 10வதுல நிறைய சாப்டர் இருக்கும். எல்லா சாப்டருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ரொம்ப செலக்டிவா தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. எதுக்காக சொல்றேன்னா, என்டையர் கிளாஸஸ் உங்களுக்கு என்னன்னா என்சிஆர்டியை வச்சுதான் கிளாஸ் எடுத்திருப்பேன். நிறைய வந்து என்சிஆர்டில நிறைய சாப்டர் வந்து ரொம்பவும் என்ன பண்ணு வச்சுக்க புரியாத மாதிரி தான் இருக்கும். நான் அதையும் சொல்லிக்கிறேன். நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்கூல் புக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, நிறைய வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுவும் பர்டிகுலரா சொல்ல போனா எலக்ட்ரிசிட்டி, பிசிக்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அதெல்லாம் போகணும்னு வச்சுக்கலாம், என்னடா கொடுத்துருக்கான் அப்படிதான் வந்து இருக்கும். ஆக்சுவல் ஃபீல் அப்படிதான் இருக்கும். ஸோ என்சிஆர்டிக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு அகைன் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் எடுப்பாங்க. பட் ஸ்கூல் புக்ல ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு பிரச்சனை வந்து நிறைய இருக்கும். அது ஒரு பிரச்சனை, எல்லாமே எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோமோ அதுவும் தெளிவா இருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், 6வதுல இருந்து 10வது இருக்க எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டியோட என்ன பண்ணும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் நான் வந்து என்ன பண்ணிருப்பேன், உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்திருப்பேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே, அதாவது ஒவ்வொரு டாபிக்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே எதுல இருந்து எடுத்தேன்னா ஸ்கூல் புக்ல தான் எடுத்தேன். சரி, இப்ப பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு எத்தனை டாபிக் நான் குரூப் டிக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 12 டாபிக் தான். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். மோஷன், ஃபோர்ஸ், லா ஆஃப் மோஷன், கிராவிடேஷன், ஒர்க், எனர்ஜி, பவர், ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், வேவ், சவுண்ட், லைட் அண்ட் ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட், மேக்னட்டிசம், இன்வென்ஷன் அண்ட் வந்து டிஸ்கவரி. இந்த 12 டாபிக்கும் என்ன பண்ணி ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இது பிசிக்ஸ். முதல்ல டாபிக் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். அடுத்து பாருங்க, பயாலஜி. பயாலஜி பொறுத்தளவுக்கு என்னன்னா மொத்தம் 10 டாபிக். செல்லு, பிசிக்கல், உயிரின வகைப்பாடு, தாவர உலகம், விலங்குலகம், மனித உடலியல், இனப்பெருக்கம், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் நோய், ஃபைனலா வந்து கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்துலயும் இருக்கும், பயாலஜிலையும் இருக்கும், பிசிக்ஸ்லயும் இருக்கும், கெமிஸ்ட்ரியில இருக்கும். இது பயாலஜியோட யூனிட். அடுத்து வாங்க கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு 9 டாபிக். ஸ்டேட் ஆஃப் மேட்டர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம், பீரியாடிக் டேபிள், ஆசிட், பேஸ், சால்ட், மெட்டல், நான் மெட்டல், கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கார்பனோட காம்பவுண்ட், கெமிஸ்ட்ரியின் எவ்ரிடே லைஃப், இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி. இப்ப அந்த கெமிஸ்ட்ரியில இருக்கிற 9 டாபிக், பயாலஜில இருக்கிற 10 டாபிக், பிசிக்ஸ்ல இருக்கிற இந்த 12 டாபிக், இதுதான் ஸ்கூல் புக்ல இருக்கிறது. சரி, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குரூப் டி ப்ரிப்பேர் பண்ண வாரனாவே, ரயில்வே எக்ஸாம் வாரனாவே என்சிஆர்டில இருக்கிற டாபிக்னா இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப நான் குரூப் டிக்கு இருக்க எல்லா டாபிக்குமே ப்ரிப்பேர் பண்ணணுமானா அங்கதான் நம்மளுக்கு டவுட் வரும். எல்லாமே பண்ணணுமா, இல்ல செலக்டிவா லேர்ன் பண்ணணுமா டவுட் இருக்கும், ரைட்டா?
அதை எப்படி நம்ம கிளாரிஃபை பண்ணணும்னா ஒன்லி சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ் தான். அதனாலதான் ஆன்சர் கீயோட இம்பார்ட்டன்ஸே இருக்கு. இப்போ குரூப் டி லாஸ்ட் வருஷம் நடந்தது 24ஓடது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் கீ இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணி வச்சுக்கீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் குரூப்க்கான லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இப்போ இந்த ஆன்சர் கீ நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல செக்ஷனலா, அதாவது பிசிக்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் இருக்கு, அந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட்டேஜ் வந்து பாருங்களேன், எந்த டாபிக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப அதிகமான கொஸ்டின் கேட்கும்போது அந்த டாபிக்ல அதிகமா கவனம் கொடுக்கணும். இது வந்து ஒரு அலைன்மெண்ட் தானே. ஓகே, இந்த டாபிக் படிக்க போறோம்னா இது நிறைய டெப்தா படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு 6 விதமான டாபிக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மெக்கானிக்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, 419 கொஸ்டின். அடுத்து எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசத்துல இருந்து 203 கொஸ்டின். அடுத்து ஆப்டிக்ஸ்ல இருந்து, அதாவது என்ன லென்ஸ் ரிலேட்டடா மிரர் ரிலேட்டடா கேட்பாங்க, அது 192. வேவ் அண்ட் சவுண்ட்ல இருந்து 97. ஹீட் அண்ட் தெர்மோ டைனமிக்ஸ்ல இருந்து 51. மாடர்ன் பிசிக்ஸ்ல இருந்து 30. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் நீங்க வந்து என்னன்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஆனா இங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இது என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பயாலஜில என்னென்ன டாபிக் இருக்குன்னு பாத்துக்கலாம். ஸோ பயாலஜில மொத்தம் 6 டாபிக் வந்து டோட்டல் கொஸ்டின் நீங்க பாத்துக்கலாம். எதுக்கு அதிக வெயிட்டேஜ்னா பிளான்டோட ஹியூமனோட அனட்டாமி பிசியாலஜி, மனித உடலியல் பார்த்தோம் பாத்தீங்கன்னா அதுக்கு தான் அதிகமான எனக்கு ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப எதுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ அதுக்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா பிளான்டோட பயாலஜி. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செல்லோட பயாலஜி. அடுத்து பார்த்தோன்னா ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்ட். அடுத்து ஜெனட்டிக் எவல்யூஷன். அடுத்து டிசீஸ் அண்ட் வந்து ஹெல்த். இது பயாலஜி. அடுத்து வாங்க கெமிஸ்ட்ரியில. கெமிஸ்ட்ரியில 5 டாபிக் வந்து கேட்கறாங்க. இதுல வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அடுத்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அடுத்து எவ்ரிடே கெமிஸ்ட்ரி, அடுத்து என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. இப்ப எந்தது, அதாவது சயின்ஸ் இருக்கு, இந்த சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில நான் எதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. ஓவரால் பார்த்தா கெமிஸ்ட்ரியில 718, பயாலஜில 815, பிசிக்ஸ்ல 992. அப்ப என்னன்னா இதுலயே தெரியும் உங்களுக்கு வெயிட்டேஜ். அப்ப பிசிக்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்து பயாலஜி, அடுத்து கெமிஸ்ட்ரி. இதுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்றதோட ஒரு அட்வான்டேஜே இதுதான். எந்த டாபிக் என்ன சப்ஜெக்டை நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுல எது வந்து என்னென்ன டாபிக் ஈக்குவல், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ், அடுத்து பயாலஜி, அடுத்து கெமிஸ்ட்ரி. அதுல ஒவ்வொரு டாபிக்கும் நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்ப இந்த பிசிக்ஸ்ல இருக்கிற மெக்கானிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எதெல்லாம் வரும் அப்படின்னு டவுட் வரலாம். அந்த கொஸ்டின் சீரிஸ் நீங்க எடுத்து, அதாவது அந்த ஆன்சருக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல மெக்கானிக்ஸ்ல எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா நியூட்டனோட தேர்ட் லா பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க மோஷன் டாபிக். நான் ஜஸ்ட் டாபிக் மட்டும் என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து நான் எடுப்பேன். சரி, அடுத்து கிராவிட்டி சம்பந்தப்பட்டது, அடுத்து வெலாசிட்டி சம்பந்தப்பட்டது. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஈஸியானதான். நீங்க அந்த டாபிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். அடுத்து எனர்ஜி சம்பந்தப்பட்டது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு இருக்கு. அடுத்து அகைன் வந்து ஒர்க் டன் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அகைன் ஒர்க் சம்பந்தப்பட்டது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆக்ஷன் ரியாக்ஷன் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி என்ன மோஷனோட ஃப்ரீ ஃபாலிங் ரிலேட்டடா. அதே மாதிரி வந்து பாருங்க கன்னு வந்து மோஷன் சம்பந்தப்பட்ட டாபிக். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நியூட்டனோட தேர்ட் லா சம்பந்தப்பட்டது. அடுத்து ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்டது. எஸ்ஐ யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து மோஷன், சர்க்குலர் மோஷன் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க இதன் மூலம் என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மெக்கானிக்ஸ் டாபிக் எதெல்லாம் ஆட் ஆகணும், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன், ஃபோர்ஸ் அண்ட் லாவ் ஆஃப் மோஷன். ஏன்னா இதுலதான் என்ன பண்ணணும், நியூட்டனோட லாவை பத்தி லேர்ன் பண்ணுவோம். அடுத்து கிராவிடேஷன், அடுத்து ஒர்க், எனர்ஜி, பவர். இந்த 5 டாபிக் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 5 டாபிக் சேர்ந்துதான் வந்து அந்த மெக்கானிக்ஸ். புரியும்னு நினைக்கிறேன். 5 டாபிக் என்னன்னா சேர்ந்ததான் வந்து மெக்கானிக்ஸ். அடுத்து வாங்க, அடுத்து இருக்கிற டாபிக். அடுத்து வந்து என்ன, மெக்கானிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஆப்டிக்ஸ் ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஆப்டிக்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா மிரர் சம்பந்தப்பட்ட கான்கேவ் மிரர் இருக்கா, கான்வெக்ஸ் லென்ஸ்,
அதோட ஃபார்முலா, கான்கேவ் மிரர், அகைனு, அதே மாதிரி ஸ்பெரிக்கல் மிரர், இதெல்லாமே மிரர் டாபிக். அதாவது மிரர் டாபிக்னா ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்க பாருங்களேன், லைட் அண்ட் ஆப்டிக்ஸ் இருக்கா. இந்த டாபிக் தான் என்னன்னா இதுல கேட்கிற வந்து அந்த மிரர் ஆப்டிக்ஸோட டாபிக். அடுத்து வாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இல்லைன்னா மேக்னட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட நிறைய இருக்கும். கரண்ட் கேரிங் லூப், இது எல்லாமே வந்து இருக்கிறதுலயே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கிற டாபிக்னாவே வந்து எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் தான். ஏன்னா மேக்னெட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா நிறைய லாஸ் இருக்கும். ஒவ்வொன்றையும் கிளாரிட்டியோட நீங்க லேர்ன் பண்ணலன்னு வச்சுக்கலாம், நீங்க என்னதான் மனப்பாடம் பண்ணாலும் இது மைண்ட்லயே நிக்காது. அந்த அளவு இதுல கான்செப்ட் வந்து அவ்வளவு இருக்கும். இது வந்து என்ன, எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்டது. அடுத்து வேவ் சம்பந்தப்பட்டது. நீங்க பார்த்தாலே தெரியும், வேவ் ரிலேட்டடா என்னன்னா சவுண்ட் வேவ் ரிலேட்டடா, அகைன் சவுண்ட் வேவ், ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி வந்து ரிஃப்ளெக்ஷன், ரிவர்பரேஷன்ஸ், இதெல்லாமே ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் சவுண்ட் அண்ட் வேவ்ல வந்து லேர்ன் பண்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஃபைனலா ஒரு டாபிக் இருக்கும். நிமிஷம் இங்க இருக்க பாருங்களேன், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கா. ஸோ அந்த ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல மோஸ்ட்லி எது ரிலேட்டடா கேட்பாங்கன்னா ப்ரெஷரு, கேஸ் சம்பந்தப்பட்ட, லிக்யூடு, எவாப்ரேஷன்ஸ் அது ரிலேட்டடா. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து எதுல இருந்து வரும்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்டதா கேட்பாங்க. அடுத்து மாடர்ன் பிசிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த மாடர்ன் பிசிக்ஸ்ல அவங்க எதை பத்தி கேட்பாங்கன்னா ஆட்டம் பத்தி தான் கேட்பாங்க. ஆட்டம் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க பாருங்களேன், ரூதர்ஃபோர்டோட மாடல் ஆஃப் ஆட்டம், புரோட்டான் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி போரோட மாடல் ஆஃப் ஆட்டம், ரூதர் போரோட வந்துன்னா எக்ஸ்பெரிமெண்டல் இது எல்லாமே நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம்னா பிசிக்ஸ்ல இருக்காது. பட் கெமிஸ்ட்ரியில வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் இருக்கா, இதுல நிறைய அணுக்கொள்கைகள் வந்து லேர்ன் பண்ணணும். அதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கொள்கைகள் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஆளு தான் வந்து ரூதர் ஃபோர்ட் சொன்னது. அதே மாதிரி வரும் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட், இது எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, பட் சில டாபிக் என்னன்னா மிங்கிள் ஆகும். அதாவது பிசிக்ஸ்லயும் வரும், கெமிஸ்ட்ரிலயும் வரும். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்ப ஒன்ஸ் பிசிக்ஸ்ல என்னென்ன டாபிக், அது இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். அப்ப கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்னா, ஒரே நிமிஷம், கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணும்போது நான் பிசிக்ஸ்ல எதெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா டாபிக் லேர்ன் பண்ணணும். ஏன்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்ல கேட்கறாங்க, வேவ் சவுண்ட்ல இருந்து கொஸ்டின் வருது, லைட் அண்ட் ஆப்டிக்ஸ்ல கொஸ்டின் வருது, எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட்ல கொஸ்டின் வருது, மேக்னட்டிக்ஸ்ல கொஸ்டின் வருது, இன்வென்ஷன் டிஸ்கவரி, இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போது அதுல இருக்கிறதா என்ன பண்ணிருப்பேன் இதுல நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்குமே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். எதையும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா விட முடியாது. சரி, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சுதான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்றேன். சும்மா நானா வந்து என்னன்னா எதுவுமே நான் சொல்லல. ரைட், அடுத்து போலாம். அடுத்து பயாலஜி வாங்க. ஸோ பயாலஜில என்ன மொத்தம் 6 டாபிக் ரைட்டா. இதுல ஈகாலஜி என்விரான்மெண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம என்னன்னா ரொம்ப டெப்தா ப்ரிப்பேர் பண்ண அவசியமே கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, இது ஸ்கூல் புக்ல, அதுவும் ஜியாகிரபி இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பா வந்து ஜியாகிரபி லேர்ன் பண்ணும். அந்த ஜியாகிரபி பேசிக்ஸ் லேர்ன் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன கிடைச்சணும்னு வச்சுக்கலாம், ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். ஏன்னா இங்க பாருங்களேன், ஏபயாட்டிக் காம்பனன்ட், ஏபயாட்டிக்னா என்ன, உயிர் அற்ற, ரைட்டா, உயிர் இல்லாத, அதுதான் கேட்கிறேன். அதை வச்சு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்னு, நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நிறைய யூஸ் பண்றது இந்த மாதிரி ரிலேட்டடா என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஈகாலஜி என்விரான்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். அடுத்து ஜெனட்டிக் அண்ட் எவல்யூஷன். ஸோ ஜீன் பொறுத்தளவுக்கு, ஜெனட்டிக் பொறுத்தளவு ஜீன் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கேட்பாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்ஷன்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த பிளான்டோட நிறைய வந்து என்னன்னா பிளான்ட் ரிலேட்டடா எக்கச்சக்க லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாமே என்னன்னா கொஸ்டினா கேட்பாங்க. அடுத்து செல்லு, செல்லோட கொள்கை அப்பாரட்டஸ் வந்து செல்லோட ஒரு பகுதி ரைட்டா. அதுல இருந்து யூகேரியாட்டிக் செல் ரிலேட்டடா, செல்லோட வேக்வல்ஸ் ரிலேட்டடா, இதெல்லாமே செல் டாபிக்ல கேட்கறதா. நான் ஜஸ்ட் உங்களுக்கு டாபிக் என்ன, அதுல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு மட்டும் சொல்றேன். ரொம்ப வந்து நம்ம டெப்த் போல, முதல்ல என்ன டாபிக் இருக்கு, எப்படி ஃபண்டமெண்டல் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, அடுத்து பிளான்ட் பொறுத்தளவுக்கு என்ன, பிளான்ட் சம்பந்தப்பட்ட நிறைய கான்செப்ட் இருக்கு. ஏன்னா பிளான்ட்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். பிளான்ட்ல ஒவ்வொரு பகுதி, இப்ப வந்துன்னா சீடு, அதோட வந்து என்ன அப்படின்னா விதைகள் இருக்குன்னா விதைகளே நிறைய இருக்கு, கான்செப்ட் இருக்கு, அதை பத்தி லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபிராக்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க, எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் லேர்ன் பண்ணுவோம். நியூட்டன், பிளான்டோட நியூட்ரியன் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லாமே என்சிஆர்டில கொடுத்து வச்சிருப்பாங்க. இது வந்து பிளான்ட் சம்பந்தப்பட்டது.
அடுத்து பாருங்க, அடுத்து ஹியூமனோட பிசியாலஜி, மனித உடலவியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா. அதுல என்னன்னா கார்டிலேஜ், அதாவது கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணுவோம். ஹியூமன் பாடியில இருக்கிற இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா, இந்த கார்டிலேஜ் எல்லாமே திசுக்கள் டாபிக்ல லேர்ன் பண்ணும். திசுக்கள் டாபிக்ல வரும். போன் சம்பந்தப்பட்ட அந்த ஹியூமனோட பாடியோட இதுல வந்து லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபீமேல ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து சலைவரி கிளாண்ட் சம்பந்தப்பட்டது, எபித்தீலியல் டிஷ்யூலாம் இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி பாருங்க, அட்ரலின் இது எல்லாமே என்னன்னா ஹார்மோன் சம்பந்தப்பட்ட நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஹியூமன் பிசியாலஜி ஒரு பெரிய டாபிக், நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதெல்லாமே என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அடுத்து டிசீஸ் சம்பந்தப்பட்ட ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி டிசீஸ்ல வந்துன்னா இப்ப சில அனிமல் சம்பந்தப்பட்ட அனிமலுக்கு வர டிசீஸ்மே வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க. அடுத்து பாக்டீரியா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் பாக்டீரியா சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி விட்டமின் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்ஐவி அகைன் வந்து டிசீஸ் சம்பந்தப்பட்டது. ஸோ இப்போ பயாலஜில என்னென்ன டாபிக்லாம் வேணும்னா, செல் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும், பிசிக்கல் பண்ணணும், பிளான்ட், அனிமல், ஹியூமனோட பிசியாலஜி, ரீப்ரொடக்ஷன், நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் டிசீஸ் இது எல்லாமே இருக்கல. டிஸ்கவரி வந்து இன்வென்ஷன் டிஸ்கவரி. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போது தான் என்னன்னா, உங்களுக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதான் பிளான் கிங்டம் லேர்ன் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா கிளாஸ் அவங்க முதல்ல உயிரினத்தை வகைப்பாடு பண்ணுவாங்க. அந்த வகைப்பாட்டுல ஒரு இதுதான் வந்து பிளான் கிங்டம். அந்த பிளான் கிங்டம்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளான் ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்னன்னா எல்லா டாபிக்குமே, ஸோ பயாலஜிக்குமே என்னன்னா நீங்க எல்லா டாபிக்கும் என்ன பண்ணி தான் ஆகணும்னா லேர்ன் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே வந்து என்னன்னா எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லி தான் சொல்றேன். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஓகே என்னென்ன டாபிக் கேட்கறாங்க, அதன் மூலம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அப்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா ரேண்டமா எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு உட்காரத விட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி அதுல என்ன பண்ணணும், அது உள்ள இருக்கிற என்ன டாபிக், இதை கொஞ்சம் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனாலதான் சொல்றேன். சரி, அடுத்து ஃபைனலா இருக்கிற கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில 5 டாபிக்கா. அந்த 5 டாபிக்ல நல்லா கவனிங்க, ஒவ்வொரு டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா ஒண்ணும் கிடையாது, கார்பன் சம்பந்தப்பட்டதான். கார்பனோட காம்பவுண்ட் சம்பந்தப்பட்டதான் என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் எல்லாமே பார்ட் ஆஃப் எதுல வரும்னா கார்பனோட காம்பவுண்ட்ஸ்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணும். ஸோ அதனால என்ன வரும், இங்க இருக்கிற அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கார்பன் காம்பவுண்டோட டாபிக். அடுத்த டாபிக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு இருக்கா. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குன்னா, இந்த ஆசிட் பேசிஸ் ஆர்ட்ல இருக்கல நம்ம என்னன்னா பிஹெச் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி ரியாக்ஷன் சம்பந்தம், இப்ப சோப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது எல்லாமே சால்ட்ல சம்பந்தப்பட்டது வந்து லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க பாருங்க பேக்கிங் சோடா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சால்ட் இருக்கும், அதோட ப்ராசஸ் வந்து கேட்கறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்லயே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 7ல இருந்து 8 வாட்டி கேட்டிருப்பாங்க. அந்த அளவு வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் வந்து இந்த மாதிரி தான். லேர்ன் பண்ணி தான் தெரிஞ்சா, ஐ மீன் இந்த டாபிக் தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அடுத்து சஸ்பென்ஷன்ஸ் கொலாய்டு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே மிக்சர் டாபிக் வரும். ஸோ மிக்சர் கவலைப்படாதீங்க, எல்லாமே டாபிக் வந்து ப்ராப்பரா நான் சொல்லுவேன், அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க. ஸோ அடுத்த டாபிக்ல என்ன கேட்டிருக்காங்க, ரியாக்டிவிட்டி சீரிஸ், மெட்டல் சம்பந்தப்பட்டது. மெட்டல் நான் மெட்டல்ல நம்ம ரியாக்டிவிட்டி சீரிஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். அடுத்து ரியாக்ஷன் சம்பந்தப்பட்டது, கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும், அதுல லேர்ன் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், நார்மல் கண்டிஷன்ல எந்த மெட்டல் ரியாக்ட் ஆகுது, இது மெட்டல் கான்செப்ட்ல லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி ரியாக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டி சீரிஸ் பத்தி தான் கேட்டிருக்காங்க. அகைன் ரியாக்டிவிட்டி சீரிஸ் பத்தி தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மெட்டல் நான் மெட்டல் டாபிக்ல லேர்ன் பண்றது. அடுத்து அகைன் பேக்கிங் சோடா, இது எல்லாமே வந்து ஆசிட் பேசிஸ் சால்ட்ல லேர்ன் பண்ணுவோம். வாஷிங் சோடா இது எல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் நிறைய சால்ட் இருக்கும், உப்பு இருக்கும், அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஆயில் ஃபேக்டரி எல்லாமே இதெல்லாம் பிஹெச்ல. ஸோ பிஹெச்சோட நிறங்காட்டிகள் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணுவோம், அதுல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இது எல்லாமே வந்து என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். என்விரான்மெண்டல்னா கிளைமேட் சேஞ்ச், நம்ம என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட என்னலாம் இருக்கும் அது ரிலேட்டடா வரும். மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா இந்த ஃபாசில் ஃபியூல் ரிலேட்டடா தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. அகைன் இதுலயுமே வந்து பிஹெச் வந்து ப்ளே பண்ணும். இப்போ என்னன்னா இதை வச்சு நீங்க கெமிஸ்ட்ரி என்னென்ன டாபிக்லாம் லேர்ன் பண்ணணும். ஸ்டேட் ஆஃப் த மேட்டர் கண்டிப்பா நீங்க லேர்ன் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் பிசிக்ஸ்லயே வரதுனால கண்டிப்பா அதை நீங்க லேர்ன் பண்ணி தான் ஆகணும். பீரியாடிக் டேபிள் இப்போ என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா என்சிஆர்டில ரீசெண்டா சேஞ்சஸ் பண்ணாங்க, அதுல பீரியாடிக் டேபிள் நாங்க வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி தெரியல. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது தான் இது வந்து கொஸ்டின் வந்திருக்கேன் இல்லையான்னு தெரிய வரும். ஸோ ஆனால் இப்போதைக்கு இதை வந்து நீ ஹோல்ல வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பா பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். ஆசிட் பேஸ் சால்ட் கண்டிப்பா லேர்ன் பண்ணும், அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இதுல தான் வரும். மெட்டல் நான் மெட்டல், கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராப்பர்ட்டி,
கார்பனோட காம்பவுண்டு, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அண்ட் இன்வென்ஷன் டிஸ்கவரி. ஸோ இதுல இருக்கிற டாபிக்ல 8 டாபிக் கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். ஒரே டாபிக் மட்டும் பீரியாடிக் டேபிள் மட்டும் தான் டவுட்டா இருக்கு. அதை நான் பார்த்துட்டு சொல்லிடுறேன். சரி, கெமிஸ்ட்ரி ஓகேவா? இப்ப ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா, இதுல இருக்கிற ஃபண்டமெண்டல் டாபிக் எல்லாமே லேர்ன் பண்ணணும். எல்லாமே நான் ப்ராப்பரா டீச் பண்ணியிருக்கேன். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்கா இது டைம் எடுக்கலாம். நல்லாவே டைம் எடுக்கும். ஏன்னா கான்செப்ட் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 4 மாசம் ஆகும் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. பட் நீங்க ப்ராப்பரா ஃபண்டமெண்டல் எவ்வளவு ஸ்ட்ராங் பண்றீங்களோ, அந்த அளவு உங்க எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா, தேவையானதை மட்டும் நோட்ஸ் எடுங்க. எல்லாத்தையும் உட்காந்து நோட்ஸ் எடுக்காதீங்க. எதுக்குன்னா உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். பிடிஎஃப் இருக்கனால என்ன ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்றோம்னா அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா நோட் பண்ணி வைங்க. அது இருக்கிற அதாவது நான் பிடிஎஃப்ல கொடுக்குற வார்த்தையை அப்படியே காப்பி பண்ணாதீங்க. அதன் மூலம் ஒரு யூஸ்மே வந்து இருக்காது. சரி, இப்ப முதல்ல நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நான் டெஸ்ட் சீரிஸ்மே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சயின்ஸுக்கு உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா ப்ராப்பரா டெஸ்ட் வந்து நான் கொடுத்துருவேன். எல்லாமே ஆப்ல ப்ரொவைட் பண்ணுவேன். பிளான் பண்ணபடி பிசிக்ஸ்ல வந்து ஒரு 10 டெஸ்ட், கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு 10 டெஸ்ட், எல்லாமே டாபிக் வைஸா இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். எல்லாமே டாபிக் ஏன்னா டாபிக் வைஸ் லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்னன்னா ஒரு டாபிக்ல எப்படி கேட்கறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு டாபிக் நான் என்ன பண்ணணும், எதுல வந்து நான் கவனம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அதனாலதான் நான் டாபிக் வைஸ் கொடுக்குறேன். நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நான் மார்க் கொடுப்பேன். ஸோ மார்க் டெஸ்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோடது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பயாலஜிலுமே ஒரு 10 டெஸ்ட் பிளானிங் இருக்கு. பட் இன்னும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான் பண்ணி ஆப்ல வந்து ஒவ்வொரு டெஸ்டா என்ன பண்ணிருந்தேன்னா ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஃபைனலா ரிவிஷனுக்கு வந்து ஒரு 5 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், சயின்ஸுக்கு ஒரி பண்ண தேவையில்ல. கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, டெஸ்ட் எடுக்கிறீங்க, டெஸ்ட் போட்டு அதுல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா என்ன தப்பு பண்றோம், ஏன் தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்கன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்ன போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. இதுதான் பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை என்ன பண்ண முடியும்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இப்ப ஏதாவது டவுட் இருக்கலாம். சப்ஜெக்ட் ரிலேட்டடா இல்ல கவர்மெண்ட் ஐ மீன் குரூப் டி எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்னு எனக்கு நீங்க சொல்லலாம். என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இந்த நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். ஜெனியூனா டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சம்பந்தமே இல்லாத எக்ஸாம் சம்பந்தம் இல்லாத நிறைய வந்து கேட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி கேட்டுட்டு நான் ஆன்சரே பண்ண மாட்டேன். அதை நான் வந்து சொல்லிடுறேன். அப்புறம் வருத்தப்படாதீங்க. சரி, ஓகே. இப்ப இது எல்லாமே வந்து எதுல நான் கொடுக்குறேன், கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே எதுல தான் நம்ம கொடுக்குறோம்னா கம்ப்ளீட்டா ஆப்ல தான் இருக்கும். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு வந்து ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ஜிகே அண்ட் மேத் தான். ஸோ ஜிகேல இருக்கிற சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் குரூப் டி. அதனால ரொம்ப தெளிவா என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. இதுக்கான கிளாஸஸ் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல என்னன்னா ஸ்டோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா 400 ரூபா அப்படின்னு வரும். பட் நீங்க பே பண்ணும்போது 440 ரூபா பே பண்ணுவீங்க. 1 இயர் வந்து வேலிடிட்டி. அதாவது கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் கம்ப்ளீட்டா வந்து இப்ப ஜிகே இருக்கா அதே மாதிரி மேத்துமே வந்து நான் ஆட் பண்ணிருப்பேன். எல்லாமே வந்து 440 ரூபா பே பண்ணி நீங்க வந்து என்னன்னா இருக்கிற கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஒரு டாபிக் லேர்ன் பண்ணும்போது ஒரு டவுட் இருக்கும். தயங்காம என்ன பண்ணுங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு வந்து நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருந்தேன், இதுல வந்து டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன். சரியா, ஸ்டூடெண்ட் டவுட் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு டைம் வந்து அலோகேட் பண்ணுவேன். ஸோ அதனால தயங்காதீங்க. இவர் சொன்னா வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ண இவர் ரிப்ளை பண்ணுவாரோ இல்லையோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னன்னா ரிப்ளை பண்ணுவேன். இது எல்லாமே வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சொல்லுங்க, சாரி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.